அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து மேட்டுப்பாளையம் டு ஊட்டி போகிற மவுண்டன் ட்ரெயின் பற்றி பார்ப்போம். போகிற வழியிலுமே பார்த்தீங்கன்னா நிறைய டன்னல்ஸு, நிறைய பாலம் அப்படிலாம் நிறைய வரும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஊட்டி டு மேட்டுப்பாளையம் இந்த ட்ரெயின் ஜர்னி பார்த்தீங்கன்னா காலையில் 7:15 மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 4.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி 12-12:30 டைமுக்கு தான் ஊட்டியில் போய் விடுவாங்க. ஸோ இது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு ஸ்லோவஸ்ட்டு ட்ரெயின். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங்க்கு அப்புறம் இங்கே தான் இருக்குது. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா காலையில் 7:10க்கு மேட்டுப்பாளையத்தில் கிளம்பும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் வந்து சென்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நைட்டு 9 மணிக்கு, காலையில் 6:15க்கு மேட்டுப்பாளையத்தில் விடுறாங்க. ஸோ அந்த ட்ரெயினில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து பக்கத்தில் தான் வால்கபிள் டிஸ்டன்ஸு. இல்லைன்னா ஆட்டோவில் வந்து நம்ம மேட்டுப்பாளையம் ஜங்ஷன் வந்துடலாம். ரொம்ப பாரம்பரியமான யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் ட்ரெயின் இது. இதுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணுங்க. அது முன்னாடியே வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணுன்னா 1.5 மாதம் 2 மாதம் கூட ஆகும். சீசன் டைமில் தட்கலில் வந்து புக் பண்ணலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஓப்பன் டிக்கெட்டும் இருக்குது. ஓப்பன் டிக்கெட்டுக்கு வந்து நம்ம மார்னிங் வந்து ஒரு 5 மணிக்கு இங்கே ஸ்டேஷன் வந்துடணும். மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து விடிகாலம் 5:30 மணிக்கு வந்தோம்னா நம்ம எந்த அளவுக்கு முன்னாடி வரோமோ அந்தளவுக்கு நல்லது. ஆனால் வந்து நம்ம கையில் கிடையாது. நமக்கு முன்னாடி ஆள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் டிக்கெட் போகும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. டிக்கெட்டே கிடைக்கலனால நீங்கள் வந்து அந்த மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் கிளம்பும்போது நின்றுட்டு இருந்தீங்கன்னா புக் பண்ணிவிட்டு வராதவங்க இருக்காங்க இல்லைங்களா, அந்த புக் பண்ணிவிட்டு வர முடியாமல் போன 1-2 பேர் இருப்பாங்க. அந்த டிக்கெட் நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் அது ரொம்ப அதிகம். 1800-1300 வரைக்கும் போகும். ஸோ இந்த மாதிரியான வழிகள்லாம் இருக்குது இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்து நிறுத்தி போவாங்க. 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் நிப்பாட்டி போவாங்க. வந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டீம் இன்ஜினில் ரன் ஆகிறதுனால தண்ணி பிடிப்பாங்க எல்லா ஸ்டேஷன்லேயும். நமக்கு வந்து ட்ரெயினில் வந்து எந்த பாத்ரூமும் இருக்காது. ஆனால் ஸ்டேஷனில் வந்து குன்னூர் ஸ்டேஷனு, அப்புறம் வந்து ஹில்குரோ ஸ்டேஷனில் பாத்ரூம் இருக்கும். அப்புறம் வந்து அரவங்காடு ஸ்டேஷன்லேயும் பாத்ரூம் இருக்கும். ரன்னிமேடு இருக்கிறதுலே ரொம்ப அழகான ஸ்டேஷன் ரன்னிமேடு. அப்புறம் வந்து எல்லா ஸ்டேஷனுமே நல்லாயிருக்கும். அதில் வந்து ரன்னிமேடு ரயில்லையும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் வந்து லவ்டேல், இந்த மாதிரி நிறைய ஸ்டேஷன் வருது. போகும்போது பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்கு இடது பக்கம் மேட்டுப்பாளையம் டு குன்னூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்கு இடது பக்கம் போகிறவங்களுக்கு தான் வந்து நல்ல வியூ கிடைக்கும். வலது பக்கம் உட்காந்துருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு வியூ கிடைக்காது. ஆனால் வந்து நல்ல டன்னல்ஸு, அந்த பிரிட்ஜஸ் எல்லாம் வரும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் வந்து குன்னூருக்கு அப்புறம் ஊட்டி வரையும் வந்து இன்ஜின் மாற்றுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜினில் ரன் ஆகும். குன்னூர் டு ஊட்டி போகும்போது 2 சைடுமே வியூ கிடைக்கும். இன்னொரு டிப் என்னென்னா, நமக்கு வந்து மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். 2 மந்த்ஸ் முன்னாடியே புக் பண்ணணும், இல்லைனா தட்கல் ட்ரை பண்ணணும். ஆனால் வந்து குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு வந்து நிறைய ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா குன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரிட்டன் டிக்கெட் ட்ரெயின் வருது இல்லைங்களா, அதில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா ஸ்டேஷன்லையுமே பொதுவாக நிப்பாட்டி ஸ்லோவாக வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் போகும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஹில்குரோ ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சின்ன கேன்டீன் இருக்குது. அதை விட்டிங்கன்னா குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம டிஃபன் சாப்பிட்லாம். அதை விட்டிங்கன்னா அடுத்து ஊட்டி தான். ஒரு 4.5 மணி நேரம் ஜார்னி. ஸோ டிஃபன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா 7:15க்கு மேட்டுப்பாளையத்தில் கிளம்பிடுவாங்க. எல்லா ஸ்டேஷன்லேயுமே வந்து நிறுத்தி நம்ம ஒரு 1/2 hour 15 minutes நிறுத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். போகிற வழியிலுமே பார்த்திங்கன்னா நிறைய குகைகள் வரும். அப்புறம் வந்து நிறைய வியூ பாயிண்ட்ஸு, அப்புறம் சின்ன சின்ன ஆறு. அது இன்னும் கொஞ்சம் மழைக்காலம் அந்த சீசன் டைம்லாம் போனீங்கன்னா நிறைய ஃபால்ஸ் பார்க்கலாம். புதுசாக வர ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேட்டுப்பாளையம் டு குன்னூர் வரைக்கும் வந்தீங்கன்னா பல்சக்கர அமைப்பில் ரன் ஆகுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே இது வந்து ஒரு ஓல்டஸ்ட் ட்ரெயின். ஏன்னா மலையில் போகிறதுனால பல்சக்கரம் அந்த பீனியன் மெத்தடும்பாங்க. அதே மாதிரி என்ஜின் வந்து பின்னாடி இருந்து தள்ளிக்கிட்டு போகும், ஃப்ரண்டில் இருக்காது. ஸோ வந்து ஏன்னா மவுண்டைனில் கீழேருந்து தள்ளிட்டு போனால் தான் அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பேக் சைட்லேருந்து தள்ளிட்டு போகும். அதுவே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாரம்பரியம் மாறக்கூடாதுங்கிறதுக்காக பழைய பேட்டர்ன் அந்த பெட்டியோட ஸ்டைல்லே வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து அந்த சீட்டெல்லாம் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. உட்காந்துட்டு போகலாம், பட் ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட் இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 7th கிளாஸுக்கு வந்து 295 rupees வாங்குவாங்க. ஃபஸ்ட் கிளாஸுக்கு வந்து 600. இது வந்து வேரி ஆகுங்க. சீசன் டைமில் சில டைம் வந்து இந்த டிக்கெட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியும் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக போய் அங்கே எடுக்கிறோம் இல்லைங்களா, யாரும் அந்த புக் பண்ணி அந்த வர முடியாமல் போனவங்க டிக்கெட் நமக்கு தராங்கல்ல, அந்த டிக்கெட் ரொம்ப அதிகமாக இருக்கும். குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் 1/2 hourக்கு மேலே நிற்கும். ஏன்னா வந்து இங்கே என்ஜின் மாற்றுவாங்க. இந்த என்ஜின் மாற்றுறதே அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த இன்ஜினை கழட்டிட்டு டீசல் என்ஜின் மாற்றுவாங்க.
ஏன் வந்து இது வரைக்கும் மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வரைக்கும் ஸ்டீம் என்ஜினும் அதுக்கப்புறம் டீசல் என்ஜின் போடுறாங்கன்னா, இந்த இது வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வரையும் பார்த்தீங்கன்னா, அந்த ரொம்ப டன்னல்ஸு அந்த மவுண்டெயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாறையெல்லாம் வந்து ரொம்ப அந்த கர்வ் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். இதில் வந்து டீசல் என்ஜின் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ வந்து அந்தளவுக்கு வந்து அந்த வளைஞ்சி போகிறது அதெல்லாம் வந்து அவ்வளோ சாத்தியம் இல்லை. ஸ்டீம் என்ஜின் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பார்க்க. அதனால் வந்து கம்ஃபர்டபுளாக அது வந்து ஹைட்டும் கம்மி, கம்ஃபர்டபுளாக போயிட்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அந்த பாரம்பரியம், அதுதான் அந்த ஸ்டீம் என்ஜின் தான் இந்த ட்ரெயினோட பாரம்பரியமே, அதுதான் மெயின் அட்ராக்ஷனு. ஸோ வந்து அது மாறக்கூடாதுங்கிறதுக்காக குன்னூர் வரைக்கும் ஸ்டீம் என்ஜினில் ரன் பண்ணிவிட்டு, குன்னூருக்கு அப்புறம் ஊட்டி வரைக்கும் வந்து நம்ம அந்த ட்ரெயின் தண்டவாளம் வந்து கொஞ்சம் பெருசாகவும் அந்த வளைவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து டீசல் என்ஜினில், ஏன்னா டீசல் என்ஜினில் வந்து அந்த புல்லிங் பவர், அந்த எஃபெக்டிவாக காஸ்ட் எஃபெக்டிவ் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் அந்த ட்ரெயின் என்ஜின் மாத்திரையே வந்து ஒரு பாரம்பரிய நிகழ்வு மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு இங்கே நிறைய மக்கள் வராங்க. அதனால் வந்து அது வந்து ஒரு ஒரு சம்பிரதாயம் மாதிரி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கும். குன்னூருக்கு அப்புறம் வந்து 2 சைடுமே வியூ நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா லவ்டேல்னு ஒரு ஸ்டேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இன்னொரு ஸ்டேஷன் வரும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா அடியில் நிறைய ஆறுகள்லாம் போகும். அப்புறம் அங்கங்கேயும் ஊரும் வரும். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேயிலை எஸ்டேட்டும் வந்து குன்னூருக்கு அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் டிக்கெட் கிடைக்காதவங்க ரிட்டன் ஊட்டி டு மேட்டுப்பாளையம் டிக்கெட்டு ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா குன்னூர் டு ஊட்டி அந்த மாதிரி இடையில டிக்கெட் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்குங்க. கேத்தி ரயில்வே ஸ்டேஷனில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கமலோட 3ஆம் படை படம் எடுத்திருப்பாங்க. அதில் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் வந்து ஸ்ரீதேவி பார்த்து கமல் கத்திட்டு போடுவார். ஸோ நிறையா படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல ஸ்டேஷனு. நிறைய பள்ளத்தாக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப பாரம்பரியமான உலகத்துலேயே வந்து ஒரு ரொம்ப ஓல்டஸ்ட்டு ட்ரெயின், ஸ்லோவஸ்ட்டு ட்ரெயின். அதனால் வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி பெரிய பெரிய சுரங்கங்கள் வரும். மெதுவாக போகிறதே ரொம்ப நல்லாயிருக்கும். போக போக அந்த ஜில்னஸ்ஸு கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைமாச்சும் இந்த ட்ரெயின் ஜேர்னியை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஊட்டியில் வந்து நமக்கு வந்து ஒரு 12-12:30 விடுவாங்க. ஸோ வந்து ஒரு 2 months முன்னாடியே டிக்கெட்டை புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.